வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்கம் சரண் அவர்களோட இயக்கத்தில், வசனம் வந்து பார்த்துக்கிட்டனா கிரேசி மோகன் அவர்களோட வசனத்தில், கதையை வந்து பார்த்துக்கிட்டனா ராஜ்குமார் ஹரானி அவர்களோட கதையில், சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டனா ஏ வெங்கடேஷ் அவரோட சினிமோட்டோகிராஃபிங்கில், எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டனா சுரேஷ் அவர்களோட எடிட்டிங்கில், மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டனா பரத்வாஜ் அவர்களோட மியூசிக் மற்றும் பின்னணி இசையில், கமல், ஸ்னேகா, பிரகாஷ்ராஜ், பிரபு, நாகேஷ், கருணாஸ் மற்றும் பலர் நடித்து ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2004 148 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நேரடி கன்னடமோ தெலுங்கோ அந்த படத்தோட ரீமேக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை மட்டும் நான் சர்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, சாரி. இந்த படம் என்ன தான் நமக்கு ரீமேக் படமாகவே இருந்தாலும் தமிழ் மக்களுக்காண்டி, தமிழ் ஆடியன்ஸுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டோன்னா கமல் சார் இந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட இதை கொடுத்துருப்பாப்படி. கதையில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ராஜ்குமார் ஹரானி வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொடுத்தனாலும் நம்ம இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரண் சார் பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தை சூப்பராக இயக்கிருப்பாப்படி. இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர்னால் கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன் சார் தான். ஒரு வசூல், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒரு ரவுடி, அவன் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன பொய்யை உண்மையாக்கணுங்கிறதுக்காண்டி நான் வந்து பார்த்துக்கிட்டனா டாக்டர் கிடையாது, நான் வந்து பார்த்துக்கிட்டனா அராஜகம் பண்ணுற ரவுடி, கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ரவுடி, ஆனால் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன பொய்யை நிறைவேற்றணுங்கிறதுக்காண்டி, அதை வந்து பார்த்தோன்னா பொய்யில் உண்மை நிரூபிக்கிறதுக்காண்டி டாக்டராக டாக்டருக்காண்டி படித்து டாக்டர் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம் மீதி கதை. முழுக்க இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா காமெடி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டனா டார்க் காமெடியாகவும் ஹியூமராகவும் இருக்கும். மார்க்கப் வந்து முதல் சந்து அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டனா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா மைண்டில் நிற்கிது. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் சீனா தானா பாட்டு இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஆடலும் பாடலும் இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய பாட்டு அது. சீனா தானா சிரிக்க வந்தால் சீனா தானா பாட்டு. அதே மாதிரி 10 கூட என்ன போகிறோம்னு சொல்லக்கூடிய பாட்டாகட்டும், எல்லாத்துக்கும் மேலே கிளைமேக்ஸில் மாமே நீ பெரிய ஆள், என்னையே அலை வச்ச பார்த்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்த்துக்கிட்டனா அருமையாக இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு நம்ம கமலஹாசன் எப்படி வந்து பார்த்துக்கிட்டனா நடிப்பு அறக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் பிரகாஷ்ராஜ் அவரும் பார்த்துக்கிட்டா நடிப்பில் மிரட்டி இருப்பாப்படி. நம்ம ஸ்னேகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவாக வரக்கூடிய கேரக்டரு, அவர் வந்து பார்த்துக்கிட்டனா இவர் வந்து பார்த்துக்கிட்டனா டாக்டர் ரவுடின்னு நாகேஷ் சொல்லி புரிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் காலேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த காலேஜோட டீனா கமல் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியாமல் அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் ஆகட்டும், கமலை வந்து பார்த்துக்கிட்டனா மாட்டி ஒன்றுன்னு பண்ணக்கூடிய சேட்டைகளாகட்டும், அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியாக இருக்கும். அனைத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும். அனைத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டனா சிரிப்பு கற்ப மாதிரி தான் யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். அதுபோக அந்த படத்தில் வரக்கூடிய பிரபு வந்து பார்த்தீங்கன்னா கமல் கூடயே வரும் அப்படி. ஆனால் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்காது, ஆனால் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார் அப்படி இந்த படத்தில். கருணாசு இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டனா காமெடிக்கு அப்பப்போ வந்து பார்த்து கை கொடுத்து போயிருப்பாங்க. ஸ்னேகா இந்த படத்தோட ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சேரும் சிறப்பும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வரக்கூடிய பாடல் அனைத்துமே அற்புதமாக இருக்கும். பின்னணி இசையை வந்து பார்த்துக்கிட்டனா படத்தோட ஒன்றிணைச்சே போகும். அந்த கட்டிப்பிடி வைத்தியங்கள்லாம் பார்த்துக்கிட்டா இந்த படத்தெலாம் வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அப்போவே 2004 வந்து பார்த்துக்கிட்டனா இந்த கட்டிப்பிடி இதில் கொண்டாட்ட அப்படி கமல் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போச்சு பாருங்களேன். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கமலஹாசனை பார்த்து கட்டிப்பிடி வைத்தியம் கொண்டாந்துருக்கு அப்படி. அப்போனா இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அந்த படம் பழைய படம் பார்த்துக்குங்க. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க ஒரு முறையாக இந்த படத்தை பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த ரிவ்யூ பார்த்து முடித்த உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
4 பேருக்கு அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா நமக்கு போய் தள்ளிக்கூடும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.